இன்பா இன்பா எந்திரடி. சப்பா, என்னடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடி. என்ன காலையிலே எழுப்பிக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. நம்ம அன்னைக்கு ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சோம்ல, அந்த புரோக்கர் இப்போதான் எனக்கு கால் பண்ணாரு. புரோக்கர் கால் பண்ணாரா? என்ன சொன்னாரு? ரோஜாவுக்கு ஒரு இடத்துல இருந்து நல்ல வரன் வந்திருக்கிறதா ஃபோன் பண்ணி சொன்னாருடி. ஏய், என்னடி சொல்ற? உண்மையிலேவா? ஆமாடி, காலையிலே ஃபோன் பண்ணாரு. இன்னைக்கு 10 மணிக்கு அவங்க வீட்டில் வந்து பார்க்க சொன்னாருடியா, அதான் உன்னை எழுப்புனேன். ஏய், இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்கிற? சரிடி, எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் வசதி, அதான் அப்படியே ஒரே யோசனையாக இருக்குது. வசதியாக இருந்தால் இப்போ என்ன, நம்ம எப்படியாவது கெட்டு கொடுத்துடலாம் சரியா? இல்லை, நம்மளை தரக்குறைவாக எதுவும் பேசி அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதாண்டி அதை நினச்சதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏய், நம்ம ரோஜாவுக்காக நம்ம எவ்வளோ அவமானம் வேணாலும் படலாண்டி. அது சரிதான், இருந்தாலும் பெரியவங்க யாரும் இல்லாமல் முத இப்படி மாப்பிள்ளை பார்க்க போகிறோமா, அதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடி. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. இனி இப்படி தானே தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆளையாக நம்மளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் சரியா? சரிடி. அப்போ குளிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாமா? சரிடியே, இவ்வளோ பெரிய விஷயத்த நீ ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சிரிச்சாதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், எனக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கு, அவ்வளோதாண்டி. நான் உன்னை சொல்லட்டுமா? சொல்லுடி. நீ என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், நல்லா யோசிச்சு தான் சொல்லுவேன். என்னன்னு சொல்லு. இப்போ தான் நம்ம அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் நம்மள்ட்ட நல்லா பழகுறாங்கல்ல, இங்கேருந்து நல்லா 2 பெரிய ஆளுகளை கூப்பிட்டு போகலாமா மாப்பிள்ளை பார்க்க? வேண்டாண்டி, நம்ம இங்கே வந்தே 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே யாரையாவது கூப்பிட்டா அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்டி. அவங்க ஒன்றும் நினைக்காம வந்தாலும் அது வந்து எப்படி டக்குன்னு போய் நம்ம அப்படி கூப்பிடுறது? விடுடி. இந்த ஒரு டைம் ரோஜாவுக்கு நம்ம போய் பார்க்கலாம். அடுத்து உனக்கு அவளுக்கெல்லாம் நம்ம போய் இவங்க எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டு போய் பார்க்கலாம் சரியா? ஆமாம், என்னையவே சொல்லு. எனக்கு அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா போதும். நீ இப்படியே இருந்துரு. நானும் இப்படியே இருக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களையெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு தான் நான் என்னையை பற்றி யோசிப்பேன். சரிடி, அதை 2வது பார்க்கலாம். வா, இப்போ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. நல்லபடியாக ரோஜாவுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையேன், எனக்கு அதை விட வேற ஒரு சந்தோஷன்றதே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுடி. ஆமாடி, எனக்கும் தான். சரி, மாப்பிள்ளை ஊர் எங்கன்னு சொன்னாராடி? இல்லடி, அதெல்லாம் சொல்லலை. பக்கத்து ஊருன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கிளம்பி ஒரு 9:30 போல் பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அவரும் நம்ம கூட வர்றாராம். ஓ, அவரும் வர்றாரா? அப்போ நல்லது தான், அவரையும் கூப்பிட்டே போயிடலாம். ரோஜாவுக்கு தெரிய வேண்டாம் இப்போதைக்கு. நம்ம போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்து அவளுக்கு சஸ்பென்ஸாக சொல்லலாம். சரிடி, வா போய் குளிச்சு கிளம்பலாம் முதல்ல. என்னடி, கிளம்பலாமா? எப்படி? டைம் ஆச்சுல்ல, இப்போவே மணி 9 மணி ஆச்சு. இனி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து நடந்து போகிறப்ப எப்படியும் 1/4 மணி நேரம் ஆயிரும். கிளம்பலாண்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி மலரு. எனக்கும் சந்தோஷமாக இருக்குடி. யார் இந்த வாயாளிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்க போகிறாங்கன்னே தெரியலை. சரி வாங்கடி கிளம்பலாம். சரியே, ரோஜா எங்கடி? அவள் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. நேரத்துலேருந்து அந்த சோஃபையிலே படுத்திருக்கா. சரி, அவளுக்கு விஷயம் ஒன்றும் தெரியாதுல்ல, ஒன்றும் சொல்ல வேண்டாம், வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கிறலாம். இல்லை, நான் எதுவும் சொல்லிக்கிறல. நீ சொன்ன மாதிரி தான், நான் எதுவுமே சொல்லிக்கிறல. போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து சொல்லிக்கிறலாண்டி. ஆமாம், அதான் நல்லது. சரி கிளம்பலாமா? என்னடி, புரோக்கரை இன்னும் காணும்? வந்துருவாருடி. அதான் அவர் காலையிலே சொன்னாரே 9:30 பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவேன். வந்துருவார். ஏம்மா, ரொம்ப நேரமாக வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும்? இல்லையா, இப்போதான் வந்தோம். நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. சரிம்மா, ரொம்ப நல்லது. ஐயா, மாப்பிள்ளை வீடு எப்படியா? ரொம்ப வசதியோ அவங்க? ஆமாம்மா, அவங்க தலைமுறையாக ரொம்ப வசதியானவங்க. நம்ம போய் கேட்டு பார்ப்போம். உங்களை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லிக்கிறல அவங்கள்ட்ட சரியா? பொண்ணு ஃபோட்டோவையும் நான் காட்டலை. இப்படி ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சரி, பொண்ணை கூப்பிட்டு வாங்க பார்ப்போன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்னடி, புரோக்கர் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காரு? இரு, என்னன்னு பேசி பார்ப்போம். ஐயா, நீங்கள் எங்களை பற்றி அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கலாம். நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தால் அது வந்து எல்லாருக்குமே சங்கடமாக தான் இருக்கும். எங்களை பற்றி நீங்கள் எல்லாமே சொல்லியிருக்கலாம் அவங்கள்ட்ட. இல்லைம்மா, மாப்பிள்ளையோட அம்மா வந்து கொஞ்சம் சிடுன்னு இருப்பாங்க பார்த்துக்கோங்க. மாப்பிள்ளையோட அப்பாலாம் நல்ல குணம்மா. இது எப்படியும் நடந்துடும்.
மாப்பிள்ளையோட அம்மா சிடுச்சிடுன்னு இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களே, எங்கள் ஃப்ரெண்டுக்கு அது சரிப்பட்டு வருமான்னு தெரியலையே. அவள் எப்பவும் கலகலன்னு இருப்பா, எல்லாரையும் சிரிக்க வச்சு தான் அவளுக்கு பழக்கம். ஆனால் அவளை வந்து யாராவது அழ வச்சா எங்களுக்கு அது தாங்க முடியாது. ஏம்மா மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னத்துக்கு அப்படி நினைக்கிறீங்க அள வைப்பாங்கன்னு? நல்லதே நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு வாங்கம்மா, நல்லதே நடக்கும். இல்லையா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் அவள் அப்படி கேட்டா. எங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தா நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த பிள்ளை செருப்பு கடையில் வேலை செய்யுதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. எப்படியும் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து உறுதியாயிருச்சுன்னா அந்த பிள்ளைய நீங்கள் வேலைக்கு அனுப்ப போகிறதில்ல, வீட்டில் தானே வச்சுருப்பீங்க. அதனால் இப்போதைக்கு செருப்பு கடையில் வேலை செய்யறதுனால நீங்கள் சொல்ல வேண்டாம், சும்மா வீட்டில் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஐயா, எங்களுக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னுலாம் நீங்கள் சொன்னீங்களா? நான் இப்போ தானம்மா சொன்னேன், உங்களை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை. ஒரு பொண்ணு இருக்குது பார்க்குறீங்களான்னு மட்டும்தான் கேட்டிருக்கேன். அவங்களும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதாம்மா. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லலை. வந்து பேசிக்கிறலாம்மா, நீங்கள் இப்போவுமே டென்ஷன் எடுக்காதீங்க, நம்ம போய் பேசிக்கிறலாம். எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணலடி. எனக்கும் அப்படிதான் இருக்குது. இவர் எந்த உண்மையுமே நம்மளை பற்றி சொல்லாமல்லாம் இருந்திருக்காரு. நம்ம வந்து எதையுமே மறைக்க வேண்டாண்டி. இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் போய் பார்க்கலாம், அமைஞ்சதுன்னா சந்தோஷம்தான், போய் பார்க்கலாம். அதாண்டி சரி. இதுதாம்மா மாப்பிள்ளை வீடு, பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, அவங்களுக்கு இன்னும் 2-3 வீடு இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய பங்களா. அது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. அந்த சினிமாக்கெல்லாம் ஷூட்டிங்க்கெல்லாம் விடுவாங்க பார்த்துக்கோங்க அவங்க அந்த வீடுகளை. மற்றபடி ஆளுகளுக்கெல்லாம் வாடகைக்கு விட மாட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கௌரவ குறைச்சலுன்றுவாங்க. வாடகைக்கு விடுறதுக்கே கௌரவ குறைச்சலுன்னு சொல்லுவாங்களா? ஆமாம்மா, அதான் பரம்பரை பரம்பரையாக அவங்க அவ்வளோ வசதியாக இருந்தவங்க. அவங்க எப்படி சாதாரண மனுஷங்களுக்கு வீடை வாடகைக்கு விடுவாங்க? சரிங்க, நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க, நம்ம பேசலாம். அம்மா அம்மா, புரோக்கர் வந்திருக்கேம்மா, கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன புரோக்கரே வரும்? என்ன உங்களுக்கு வசதி கூடிருச்சு போல? புரோக்கருக்கு எங்கம்மா வசதி கூட, அப்படியெல்லாம் இல்லைம்மா. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னனே, இவ்வளோ நாளாக ஆளையே காணுமே. உங்கள்கிட்ட என்ன பொண்ணுங்களா இல்லை? அந்த விஷயமா தாம்மா வந்தேன். இந்த பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க இந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளோட ஃப்ரெண்டு தான் பொண்ணு ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் சொல்லுங்கம்மா, நம்ம மேற்கொண்டு பேசிக்கிறலாம். பொண்ணுக்கு ஃப்ரெண்டா? இது என்ன புதுசாக இருக்குது? பொண்ணை பார்க்க தானே மாப்பிள்ளை வீட்டில் இருந்து போவாங்க. இது என்ன மாப்பிள்ளையை பார்க்க அதுக்குள்ளே பொண்ணுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க? அவ்வளோ அவசரமாக்கும்? இல்லைம்மா, நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசலாமாம்மா? இருங்க, உள்ளே போகலாம், அதுக்குள்ளே இருங்க, பேசிக்கிடுவோம். இவங்க யாரு, என்ன இப்படி இருக்காங்க? ஒரு பொட்டு நகை கூட இல்லையே காதல கழுத்தில் எதுலையும். பிள்ளைங்க கொஞ்சம் ஏழை வீட்டு பிள்ளைங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸே ஏழை வீட்டு பிள்ளைங்கன்னா அப்போ இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை நீ எப்படி கூப்பிட்டு வந்திருப்பேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணு நல்ல தங்கமான குணமா, எப்பவும் நல்ல சிரிச்ச முகமாக இருப்பா. என்ன புரோக்கரே பேச்சு தடுமாறுது? வாழ்றதுக்கு சிரிப்பு மட்டும் பத்தாது, உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படி இல்லைம்மா, பாவப்பட்ட பிள்ளைக, ஒரு பிள்ளைய வாழ வச்சா நமக்கு புண்ணியம்தான் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கணும்னா ஏதாவது ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு நீங்கள் அந்த புண்ணியத்தை தேடிக்கோங்க. எனக்கு அப்படிப்பட்ட புண்ணியம் தேவை கிடையாது. என்னடி இந்த அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? நம்ம கிளம்புறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இருந்து பார்ப்போம் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் வரலையா? அம்மா, அதில் தான் ஒரு சிக்கல், பார்த்துக்கோங்க. புரோக்கரே, எனக்கு இப்படி நீட்டி நிமிர்ந்து பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதனாலும் சுருக்கமாக சொல்லிருங்க, எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கும். இல்லைம்மா, பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது. என்னையா சொல்கிற? அப்பா அம்மா இல்லாத அனாதை பிள்ளைங்க என் மகனுக்கு கட்டி வைக்கலாம்னு பார்க்கியோ நீ? அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா, அனாதனெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. பாவப்பட்ட பிள்ளைங்கம்மா, அப்பா அம்மா இல்லாதது அந்த பிள்ளைங்க தப்பாம்மா. என் வீட்டு வாசலில் கூட நிற்க தகுதி இல்லாதவா என் வீட்டு மருமகளாக வரணும்னா நீ பேசிக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. பிள்ளைக்கு சின்ன வயசுலையே அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. பிள்ளை கொஞ்சம் கருப்பாக இருப்பா, மற்றபடி பிள்ளை நல்ல குணமா, எப்பவும் நல்ல சிரிச்ச முகமாக இருப்பா, பார்த்துக்கோங்க. இந்த பின்னாடி நிற்க பாருங்க இந்த 3 பிள்ளைங்க, இந்த பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மா இல்லை, இதுகளாக தான் வளர்ந்துச்சிங்க. ஆனால் ஃப்ரெண்டுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்கம்மா. இவளுக்கு என்ன செய்வாளுக? 1 பவுன் கொடுப்பாளுகளா இல்லை 2 பவுன் கொடுப்பாளுகளா?
என் பையனுக்கு 500 சவரன் நகை போட்டெல்லாம் கட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கு. நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? ஓ, ஊருக்குள்ள ஒரு நல்ல புரோக்கர்னு பார்த்து உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சது இப்போ தப்பா போச்சு. இத்தனை வருஷத்தில் நானும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்துருக்கேம்மா. சரி, ஒரு அனாதை பிள்ளையை கட்டி கொடுத்து அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குமேனு தாம்மா உங்கள்கிட்ட வந்தேன். அனாதை பிள்ளைனா போய் கிணத்துல தள்ளி விடு, இல்லைன்னா தூக்குப்பட்டு தொங்க சொல்லு. என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரதுக்கு நீ யாரியா? புரோக்கரே, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஏம்மா கொஞ்சம் இருங்கம்மா, கோவப்படுறாதீங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கோம்லாம்மா, கொஞ்சம் பொறுங்கம்மா. இல்லை, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்கன்னு சொன்னேன். இல்லை, என் ஃப்ரெண்டு அனாதைன்னு சொல்றதுக்கு நீங்கள் யாரு? அனாதை இருந்தாலும் வாய்க்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லையே உனக்கு. நீங்கள் போட்ட சோத்துல ஒன்றும் எனக்கு இவ்வளோ வாய் வரலையே. பேச்சு அளந்து பேசணும், யோசிச்சு பேசணும், ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசணும். விடாதடி, இவங்களெல்லாம் விடவே கூடாதுடி. இப்போ இவங்களை யார் விட போறா இன்னைக்கு இவங்களை நான் கேட்குற கேள்வியில்? இல்லை, அனாதைன்னு சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எதுக்காவது வந்தோம். ஊருக்குள்ளே ஒரு மாப்பிள்ளை இருக்காங்க, பொண்ணு இருக்காங்கன்னா 4 பேர் விசாரிக்கத்தான் செய்வாங்க. கொடுக்குறதும் கொடுக்காததும் அவங்கவுங்க விருப்பம். அதுக்குன்னு ஓவராக வாயை நீட்டிக்கிட்டு பேசக்கூடாது. அனாதைன்னு தாண்டி நாயை சொல்லுவாங்க. யாரை நாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மரியாதை கெட்டு போயிடும். பேச்செல்லாம் ஒரு அளவுக்கு தான் பேசணும். நாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்கள் வீட்டு சோத்தில் நாங்கள் வளர்ந்தோமா நீங்கள் நாயின்னு சொல்கிறதுக்கு? அப்புறம் என் வீட்டு வாசல்ல கூட வந்து நிற்க தகுதி இல்லாத பிச்சைக்காரிக என் பையனை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கீங்க. என்ன துணிச்சலடி உங்களுக்கெல்லாம்? தப்பு தான். நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத இந்த வீடு, நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு உங்கள் வீடு தகுதி இல்லை. உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம் பாருங்க, எங்களை நாங்களே செருப்பு கலத்தி அடிக்கணும். தப்பு தான், மன்னிச்சிக்கோங்க. எதுக்குடி இவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? பிச்சைக்காரியாமல பிச்சைக்காரி. இவங்க வீட்டில் தான் நாங்கள் டெய்லி வந்து சோறு தாங்கன்னு தட்டை ஏந்திட்டு வந்து நிற்கிறேன் இவங்க பிச்சைக்காரின்னு சொல்கிறதுக்கு. எம்மா இப்படி வந்து நின்னாலும் பேச்சுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. எப்படி குறையும்? 4 வீட்டு சோத்தை தின்றுருக்கீங்கல்ல. யாரும்மா இவங்கெல்லாம்? எதுக்குமா இங்கே வந்திருக்காங்க? அனாதை நாய்க உன்னைய மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்குங்க. இதோ பாருங்க, திருப்பி அனாதைன்னு சொன்னீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும் உங்களுக்கு. இல்லைங்க, சாரிங்க. இங்கே என்னங்க பிரச்சனை? எங்கள் அம்மா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்கே என்னங்க பிரச்சனை? இல்லை தம்பி, இந்த பிள்ளைகளோட ஃப்ரெண்டுக்கு உங்களை மாப்பிள்ளை பார்க்க வந்தோம். அம்மா கொஞ்சம் அனாதை பிச்சைக்காரின்னெல்லாம் பேசிட்டாங்க. இந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா கிடையாது. 2 வயசுலேருந்து இந்த பிள்ளைகளாக தான் வளர்ந்துச்சிங்க. சின்ன வேலை செஞ்சு இப்போ ஓரளவுக்கு வளர்ந்து நிற்கிதுங்க. சரி, ஃப்ரெண்டுக்கு நல்லது செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு என்கிட்ட ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கோங்க. அதைத்தான் சரி வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தேன். அம்மா கொஞ்சம் இதாக பேசிட்டாங்க பார்த்துக்கோங்க. ஏம்மா, எத்தனை டைமா உங்கள்கிட்ட சொல்கிறது இப்படியெல்லாம் பேசாதீங்க யாருக்கிட்டையும்னு? ஏலே, நீ என்னல இந்த பிச்சைக்கார நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாமல் உள்ள போல. எப்பவுமே யாரையுமே நம்ம அப்படி பேசக்கூடாதுமா, மதிப்பு குறைவாக பேசக்கூடாது. ஓ, நான் பெத்த பிள்ளை நீ எனக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. நல்லது சொல்கிறதுக்கு பிள்ளையாக இருக்கணும், பெரியவங்களாக இருக்கணும்னு இல்லைம்மா. நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கறணுமா. உள்ள போல. ஏலே, உள்ள போல. இருங்கம்மா, என்னன்னு பேசுவோம். அந்த பிச்சைக்கார நாய்கள்கிட்ட நீ என்ன பேச போற? திருப்பி இப்படியே பேசாதீங்க, அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும். ஓ, பொம்பளை பிள்ளைல பார்த்துருக்கல்ல, இனி உனக்கு கோபம் வரும். என்ன எங்கள் அப்பா அப்படி வளர்க்கலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா கும்பிட தான் சொல்லி தந்திருக்கீங்க. வெளியில் போங்கடி, வீட்டை விட்டு வெளியே போங்கடி. உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஒன்றும் விருந்துக்கு வரல, நீங்கள் சொல்லாட்டினாலும் நாங்களே கிளம்பிடுவோம். எங்கள் அம்மா பேசுனதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. எங்கள் அம்மா எப்பவும் இப்படி தான் பேசுவாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. இல்லை சார், என்னமோ கஞ்சிக்கு நாங்கள் உங்கள் வீட்லேயே வந்து கிடக்கிற மாதிரிலாம் உங்கள் அம்மா அனாதன்றாங்க, பிச்சைக்காரின்றாங்க, நாயின்றாங்க. இதெல்லாம் பேசுறது சரியான்னு சொல்லுங்க. ஊர் உலகத்தில் மாப்பிள்ளை பொண்ணுன்னு இருந்தால் அதை 4 பேர் விசாரிக்க தான் செய்வாங்க. எங்களுக்கு அப்பா அம்மா இல்லாதது, சொந்தக்காரங்க இல்லாதது எங்கள் தப்பு இல்லை. சரிங்கம்மா, மன்னிச்சிருங்க. நீ என்னல அவளுகள்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்க? ஏம்மா பேசாமல் போயிருங்கம்மா, என் கோவத்தை கிளப்பாம. ஓ, ஐயாவுக்கு கோபமெல்லாம் வருது. எனக்கு வயசு 30 ஆகுது. எனக்கு இனியும் ஒரு நல்லது நடந்திருக்கா? எல்லாம் உங்கள் வாயினால தாம்மா. ஓ, என் வாயினால தான் உனக்கு ஒரு நல்லது நடக்காம இருக்கோ? இதில் உங்களுக்கு சந்தேகம் வேற இருக்காக்கும். உன்னைய உள்ள வந்து நான் கவனிச்சிக்கிறேன். இந்த நாய்களை அடிச்சு பத்திட்டு உன்னைய உள்ள வந்து நான் கவனிச்சிக்கிறேன். வாய் உனக்கு கொஞ்ச நாளாவே கொஞ்சம் ஓவராக தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. புரோக்கரே, என் பையன் ஃபோட்டோவை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம். இனி பொண்ணு பார்க்குற விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கலை. ஃபோட்டோவை தந்துட்டு நீங்கள் கிளம்புங்க. அம்மா, இதில் ஏன் தப்பு ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் மாப்பிள்ளை ஃபோட்டோ தந்த மாதிரி தான் இந்த பிள்ளைக்கு பொண்ணு ஃபோட்டோ தந்துச்சுங்க. உங்களுக்கு மாப்பிள்ளையை கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை சொல்லிடணும்மா. அதுக்காக இந்த பிள்ளைகளை இவ்வளோ நீங்கள் அசிங்கப்படுத்தினது தப்புமா. ஓ, நீங்கள்லாம் எனக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட.
முதல்ல யாருக்குமே கொஞ்சம் மதிப்பு கொடுத்து பேசணுமா. மதிப்பு கொடுக்கறத பற்றி நீ எனக்கு சொல்லித்தர. வாங்கடி போகலாம். இதுக்கு தான் நான் பஸ் ஸ்டாண்டில் வச்சு சொன்னேன் போயிடலான்னு. எங்கே கேட்ட நீ? சரி விடு, வா போகலாம். ஆனால் உங்களை நான் இன்னொரு நாள் நல்லா கவனிச்சிக்கிறேன். வெளியில் போடி போடி. நீ என்ன கவனிச்சிக்கிறியா? வெளியில் போடி. போகத்தான் போகிறேன். ஆனால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்காமல் விட மாட்டேன். 4 பேருமே எங்களை ரொம்ப மன்னிச்சிருங்க. எங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான், யாரையுமே புரிஞ்சிக்காம தான் பேசுவாங்க. மன்னிச்சிக்கோங்க. பரவாயில்ல சார். பஸ் ஸ்டாண்டில் வச்சே இது சரிப்பட்டு வராது, திருப்பி போயிடலான்னு சொன்னேன். நீ கேட்டையா? இப்படியெல்லாம் ஆகும்னு நான் மட்டும் என்ன கனவா கண்டேன்? விடு. சரி, நீ 2 பேரும் விடுங்க. இப்படி ஒரு இடத்துல ரோஜாவை கட்டி கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக தான் இருக்க முடியுமா? இல்லை மாமியாக்காரின்னு ஒருத்தி அந்த வீட்டில் இருக்காளே, அவள் நிம்மதியாக தான் விட்டுருவாளா? அதை சொல்லு. அவளை இங்கே கட்டி கொடுத்துட்டு டெய்லி நம்ம தான் இருந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கணும். ஆனால் அதை பிச்சைக்காரி நாயேன்னு ஒரு அளவில்லாமல் பேசிட்டாடி. சரி விடு, இதெல்லாம் நமக்கு புதுசாக எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ஆள்கிட்ட கேட்டுட்டோம். விடுடி. கஷ்டமாக இருக்குடி. அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தது ஏன் நம்ம தப்பாடி? இல்லை அப்பா அம்மா நம்மளை விட்டுட்டு போனது நம்ம தப்பா? அவங்க விதி முடிஞ்சிச்சு, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்காக இந்த உலகத்தில் எவ்வளவோ பாடு நம்ம பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க போனப்பமே நம்மளையும் கூப்பிட்டு போயிருந்துருக்கலாண்டி. இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? அழாத. நீ அழுத எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அழாத. சரி விடுடி, எல்லாம் ஏன் தப்பு தான். நீங்கள் சொன்னப்பமே நான் கேட்டிருக்கணும். போகிற இடம் தப்புன்னு எனக்கும் தெரியும். சரி, இருந்தாலும் அதையும் மீறி ஒரு நல்லது நடந்துடாதானு தான் நான் உங்களை கூப்பிட்டு போனேன். மன்னிச்சிக்கோடி. இதில் போன தப்பு என்னடி இருக்குது? இப்போ எதுக்கடி நீங்கள் அழுறீங்க? ஏதோ கெட்டது வந்தது, அது இப்படி போயிடுச்சின்னு நினச்சி விடுங்கடி. இப்போ எதுக்கடி அழுதுகிட்டு இருக்கீங்க? இல்லடி, அந்த பொம்பளை ரொம்ப தாண்டி ஓவராக பேசிட்டா. ஆமாடி, அந்த பையன் கூட பரவாயில்ல, கொஞ்சம் மனதாபிமானத்தோடு பேசுகிறான். ஆனால் அவங்க அம்மாக்காரி இருக்காளே, என்ன பேசிட்டா. எனக்கும் கஷ்டமாக தாண்டி இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல அழுதுறக்கூடாதே. நான் அழுத நீங்களும் தாங்கிக்கிட மாட்டீங்களேன்னு தான் நான் இவ்வளோ நேரம் அழாமல் இருந்தேன். அழாதீங்கடி தயவு செஞ்சு. சரி, நான் அழலை. நீங்கள் 2 பேரும் கண்ணீரை தொடங்கி அழாதீங்கடி. நம்ம எதுக்கடி அழணும்? நம்ம ஒரு தப்பும் பண்ணலையே. நம்ம ரோஜாவுக்கு என்ன இனிமேல் பிறந்தா வரப்போகிறான்? அவன் ஏற்கனவே பிறந்துட்டாண்டி. அவனை கண்டுபிடிக்கிறது தாண்டி நம்ம வேலை. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாதுடி. கண்ணீரை தொடங்க முதல்ல 2 பேரும். நீங்கள் அழுறதை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குடி. அழாதீங்கடி. நீங்கள் 2 பேரும் கண்ணீரை தொடங்க முதல்ல. இங்கே நடந்தது எதுவுமே ரோஜாவுக்கு தெரியக்கூடாதுடி. ஆமாம், அப்புறம் ரோஜா நொந்தே போயிடுவாடி. அவளுக்கு நம்மளை மாதிரிலாம் இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தியே கிடையாதுடி. பயவில் வளவலன்னு பேசுமேன்றதை தவிர எதையுமே தாங்கக்கூடிய சக்தியே இல்லடி அவளுக்கு. ஆனால் அது ஏன் இந்த உலகத்தில் படக்கூடிய பாடெல்லாமே பட்டுட்டோமேடி. அழாத இன்பா, அழாதடி இன்பா.